வணக்கம். இன்றைய ஆராய்ச்சியினுடைய தலைப்பு இல்லற இன்பத்தை யார் முழுமையாக அனுபவிப்பார்கள். இது முக்கியமான ஒரு கணக்கு. நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. தம்பதிகள், திருமணம் ஆனவங்களும் தெரிஞ்சுக்குங்க, திருமணம் ஆகாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஜாதகம் தொலைவி பிடிச்சுக்கோங்க. சரியா? நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பூமியில் அனுபவிக்கணும். இல்லற இன்பத்தை முழுமையான அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கடவுள் கிரகங்கள் மூலியமாக யாருக்கு கொடுத்துள்ளார்? முதலில் அந்த இல்லற இன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அனைத்து சுகத்துக்கும் அதிபதி சுக்கிரன். நல்ல உணவு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல மனைவி அல்லது பெண்ணாக இருந்தால் நல்ல கணவர், கார், பங்களா, அற்புதமான இன்ப வாழ்க்கை, நினைத்தால் நினைத்த இடத்துக்கு போகக்கூடிய யோகம், இதெல்லாமே இல்லற வாழ்க்கையில் மிக மிக உன்னதமான அமைப்பு. இந்த அமைப்பை பெறக்கூடிய தகுதியுள்ள நபர்களுக்கு, அந்த அமைப்பை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதிகளுக்கு எந்தெந்த கிரகங்கள் பலமாக இருந்தால் அவங்க இப்படி வாழ்க்கையை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முதலில் வரக்கூடியது சுக்கிரன், அனைத்து இன்பங்களுக்கும் அதிபதி. அந்த சுக்கிர பகவான் லக்னத்திலோ 7ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ ஆட்சி பெற்று விட்டால் அந்த யோகத்தை முழுமையாக பெறுவார்கள். அதுக்கு துணை போகக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை மிக பெரிய யோகத்தை கொடுக்கும். அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து 11ஆம் இடத்திலோ லக்னத்திலோ இல்ல ஆட்சி பெற்ற செவ்வாய் கூடயோ சுக்கிரன் இருந்துவிட்டால் அந்த யோகத்தை, அந்த இன்பத்தை, அந்த நல்ல வாழ்க்கையை இறுதி காலம் வரை அந்த தம்பதிகள் அனுபவிப்பார்கள். அதே சமயம் அந்த நான் சொன்ன கிரகங்களை சனி பகவான், நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த ஸ்தானத்தை பார்த்து விட்டால் அதனுடைய யோகங்கள் தடைபடும். யோகத்தை கொடுத்த கடவுள் தடை ஏற்படுத்தக்கூடிய வழி கொடுத்திருக்காரு. அதை நம்ம சரி பண்ணணும். அது சரி பண்றது எப்படி அப்படின்னா, எந்த கிரகம் அந்த ஸ்தானத்தை பார்க்குதோ, பாவ கிரகம், அந்த கிரகத்துக்குரிய பிறந்த நாளில் உரிய நட்சத்திரங்கள், வழிபாடுகள். அந்த உட்கார்ந்த சனி பகவான் ஒரு கட்டத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை அவர் பெறுகிறார், அந்த நட்சத்திர அதிபதி யார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை செய்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்பம் கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக கிடைக்கும். வயதுக்கு தக்கவாறு ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு நன்மைகளையும் யோகத்தையும் இந்த பூமியில் நாம் பெற வேண்டுமானால் உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய 3 கிரகங்களும் பலமாக இருக்க வேண்டும். அந்த பலம் பெற்ற கிரகத்தை இன்னொரு பாவ கிரகம் பார்த்து விட்டால் தண்டனை கொடுக்க தயாராகிவிடும். அந்த தண்டனையை நாம் அனுபவிக்காமல் இருக்க, அந்த தண்டனையை குறைப்பதற்கு உரிய வழிபாடுகளை எந்த கிரகம் அந்த ஸ்தானத்தை பார்க்கிறதோ அந்த கிரகம் இருக்கிற இடத்துல எந்த நட்சத்திரத்தை அவர் பெறுகிறாரோ அந்த நட்சத்திராதிபதியை வழிபாடுகள் செய்ய வேண்டும். கோர்வையா நீங்க எல்லாமே கரெக்டா பார்த்து தெரிஞ்சு செஞ்சாதான் முழுமையான இன்பத்தையும் யோகத்தையும் கடைசி வரை அனுபவிக்க முடியும். அந்த இன்பங்களை உங்களுடைய வாரிசுகளுக்கும் நீங்க வாரி வழங்கிட்டு போவீங்க. அதனால எல்லோருமே நாம் பூமியில் எல்லா இன்பத்தையும், எல்லா சுகத்தையும், எல்லா நன்மைகளையும், நமக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குதுங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முழுமையா பெற வேண்டுமானால் முக்கியமான கணக்கு ஒன்றே ஒன்று, வழிபாடு. பரிகாரம் என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு. வழிபாடு என்பது நமக்கு பசிக்கு சாப்பிட்ற மாதிரி. பரிகாரம் என்பது நமக்கு எது இல்லையோ அது கிடைக்கணும்னு பரிகாரம் பண்றோம், அது கிடைக்காது. ஏன்னா இன்றைக்கு பரிகாரங்கிற பேர்ல நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க, ஜனங்க ஏமாந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். அது கிடைக்கிறது தடையில்லாம கிடைக்கணும். அதற்காகத்தான் நான் சொல்ற வழிபாடுகளை நீங்க கடைபிடிங்கன்னு சொல்றேன்.
பசிக்குதுன்னா சாப்பிட்டுத்தாகணும். அதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லாத எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது எப்படி கிடைக்கும்? உங்க வீட்டில் சாம்பார் வச்சிருக்கீங்க, சாப்பாடு செஞ்சிருக்கீங்க, அதான் உணவு. எனக்கு இப்போ பிரியாணி வேணும்னா எப்படி கிடைக்கும்? அந்த மாதிரி. அதுக்கு பரிகாரம் பண்ணா பிரியாணி வரும்னு எப்படி வரும்? இந்த பரிகாரங்கிறது ஏமாற்று வேலை. வழிபாடுங்கிறது இன்பமான அமைப்பு. நமக்கு கிடைக்க வேண்டியதை கடவுள்கிட்ட கேட்கிறோம். ஐயா, நீ வழி நடத்தி கூட்டிட்டு போற, எனக்கு இந்த மாதிரி யோகங்கள் ஜாதகத்தில் இருக்குது, நீ அந்த யோகத்தை எனக்கு முழுமையா கொடு அப்படின்னு கிரகத்தின் வாயிலாக தெய்வத்தை நாம் வழிபாடுகள் செய்கிறோம். இப்படிலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கப்பட்ட ஜாதகத்தில் இருக்கப்பட்ட யோகங்கள் கடைசி வரைக்கும் வெகு தெளிவாக இருக்கும். அதுபோல் அம்சத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் முன்பே சொன்னேன், நமக்கு எப்படி 2 கண்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி 2 கட்டங்கள் இருக்கும். ஒன்று ராசி, இன்னொன்று அம்சம். 2 கலெக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 2 நீங்க ஃபாலோ பண்ண உங்களுடைய இல்லற வாழ்க்கை வெகு சிறப்பான ஒரு அற்புதமான யோகத்தை நாம் பெற முடியும். அதேபோல் ராசியில் சிறப்பு பெற்ற கிரகங்கள் அம்சத்திலையும் பலம் பெற்று இருக்கும். அப்படி பலம் பெற்று விட்டால் மிக உன்னதமான யோகத்தை முழுமையாக பெறலாம். அதனால்தான் தலைப்பு நான் இதை சொல்லுகிறேன், முழுமையான இன்பத்தை அடையக்கூடிய தம்பதிகள் யார் அப்படின்னு இது விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு கணவன்மார்களும் இதை தெரிஞ்சு நேற்றைக்கு வரைக்கும் இந்த யோகங்கள் நீங்க பெற முடியாவிட்டால் இனிமேல் வழிபாடுகள் மூலியமாக கண்டிப்பாக பெற முடியும். இன்னொரு புரியுற மாதிரி உதாரணம் சொல்றேன். உங்களுடைய பேர்ல நீங்க பேங்க்ல அமௌண்ட் வச்சிருக்கீங்க, ஆனா பேங்க்ல போறதுக்கு மறந்துட்டீங்க. போனா எடுத்துட்டு வந்துடலாம், நீங்க தாராளம் செலவு பண்ணலாம். அந்த மாதிரிதான் இது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்பங்கள் தடைபட்டு நிற்குது. அந்த தடையை தகர்த்தெறிஞ்சு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வழிபாடுகள் மிக மிக முக்கியம். அந்த வழிபாடுகளை ஜாதகப்படி நட்சத்திரப்படி நீங்க பிறந்த கிழமைப்படி செய்யுங்கள். செய்து வாருங்கள். இன்பத்தை முழுமையாக அடையுங்கள். துன்பத்து பக்கமே போகாதீங்க. நீங்க இதை சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு துன்பத்து பக்கம் நீங்க போக வேண்டியதில்லை, முழுமையான இன்பத்தை பெறலாம். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க. அந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த கிரகங்கள் இன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறது, பிற்காலத்தில் 25 வயதுக்கு மேல் அந்த குழந்தைகள் அந்த இன்பத்தை முழுமையாக பெற வேண்டும் என்றால் இப்பிருந்தே வழிபாடுகளை ஆரம்பியுங்கள். நான் சொல்வதெல்லாம் மாதம் ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் அந்த குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், அவ்வளவுதான். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து அந்த ஊர் தூரமா இருந்தா ஒரு நாள் நைட்டு கிளம்புறீங்க, மார்னிங் அங்க போறீங்க, உரிய பூஜைகளை பண்றீங்க, 10 மணிக்கு காலையில் கிளம்புறீங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறீங்க. முடியும். 30 நாள்ல ஒரு நாள் நம்ம சந்தோஷத்துக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய யோகத்தை பெறுவதற்காக அந்த ஒரு நாள் ஒதுக்க முடியாதா? கண்டிப்பாக நீங்க செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கு ஒரு ஹாப்பி. என்ன காரணம்னா எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி அற்புதமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த யோகத்தை பெற்று மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் உங்களுடைய சகோதரிகளுக்கும் உங்களுடைய அண்ணன் தம்பிமார்களுக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அப்படின்னா அது முழுமையா பயன்படுத்தி நடைமுறை கொண்டு வந்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த மாதிரி வெற்றி அப்படின்னா நீங்க செய்த பூர்வ புண்ணிய யோகத்தின்படி இந்த பிறவியில் நமக்கு கிடைக்க வேண்டியதை முழுமையாக பெறலாம். இதுல எந்த சந்தேகமும் யாருக்கு வேண்டாம். முதல்ல நம்பணும், அதுக்கப்புறம் நடைமுறை கொண்டு வரணும். நடைமுறைக்கு நீங்க கொண்டு வந்துட்டாலே ஜெயிச்சிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகிட்டே வேற வந்துட்டு இருக்கோம். அப்புறம் உங்களுக்கு வேற மைண்ட்ல வேற ஒர்க் ஆகாது, அதே தான் நினைப்பு வரும். இந்த மாசம் ஆச்சு, அந்த நட்சத்திரம் வந்துச்சு, நம்ம அங்க போகணும் அப்படிங்கிற என்ன வரும். அப்படி எல்லாம் செஞ்சவங்கள இன்னைக்கு வெகு சிறப்பா அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை பெற்று அற்புதமா, அதாவது நியாயமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம எது கிடைக்காதோ அதுக்கு எந்த நீங்க முயற்சி பண்ணாலும் கடைசியில் தோல்வியில் தான் முடியும். அந்த தோல்வியில் தாங்கக்கூடிய சக்தி இருக்காதனாலதான் சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் அதிகமாக கடன் வாங்கி தேவையில்லாத பண்ணி மாட்டிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நாம் சரியான முறையில் வழிபாடுகளை செய்வதில்லை. அது இனிமேலாவது ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக அந்த கெட்ட பாதிப்புகள் உங்களை விட்டு அகன்று நல்ல நன்மைகள் ஏற்படும் என்று கூறி